ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். வெல்கம் டு RCA விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணணும்னா, இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணணும். நான் கேரட், முட்டைக்கோஸ், பெரிய பச்சை மிளகா, கொடை மிளகா நான் வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்கோங்க, முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க. இப்போ கொடை மிளகா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நம்ம முன்னாடியே ஆட் பண்ணலாம். நான் இப்போது ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயமும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிண்டி விடும் போதே வெங்காயமும் நல்லா வதங்கிடும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த காய்கறியும் நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போது பாருங்கள், வெங்காயம் அந்த காய்கறி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு முட்டையை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் இருக்கோ அந்த ரைஸ்க்கு ஏற்ற அளவு நீங்கள் முட்டை போட்டுக்கோங்க. நான் 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா காய்கறி, முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த எக் ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரக்கூடாது. அந்த ஆயிலே நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க. அந்த முட்டையும் அந்த வெஜிடபிளோட சேர்ந்து நல்லா வேகணும். இப்போது அரிசி எடுத்துக்கோங்க. வேக வச்ச சாதம் இது பாஸ்மதி ரைஸ். இந்த இதுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் இருந்தால் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ரைஸ் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இந்த ரைஸை இதில் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இது குக் பண்ண ரைஸ் தான். இதோட மிளகு ஜீரகத்தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு பாஸ்மதி ரைஸ் உடையாமல் இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா பொது பொதுன்னு இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ரைஸ் பாருங்கள், இப்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது, அதே மாதிரி உடையவும் இல்லை. இந்த மாதிரி இருந்தால் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறது எப்படின்னு நீங்கள் பார்த்து அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதோட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சோயா சாஸ், சில்லி சாஸ் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் எதுவுமே போடவே கிடையாது. நான் மிளகு ஜீரகத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுவே டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான, சிம்பிளான, டேஸ்டியான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.